இது சரியா இல்ல சரியில்லையான்னு எனக்கே தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மேட்ரு வந்து கமெண்ட் செக்ஷன்லயே இருக்கு. அதை நீங்க இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல முக்கியமான பட்ஜெட்டோட லிஸ்ட்ல இருக்கிற பட்ஜெட்டை மட்டும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். மீதி பட்ஜெட்டை பார்க்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கல்வி. கல்விக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 44,524 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க, சரிங்களா? இதுலயே தான் வந்து அந்த கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப் இந்த 2,000 கோடியும் இதுக்குள்ளதான் அடங்குது. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி, நியரஸ்ட் டு 6,000 crores வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு நலனுக்காக எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 354 கோடி கொடுத்துருக்காங்க. 354 கோடி அட்லீஸ்ட் நியரஸ்ட் 400 crores கிட்ட கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான இதுங்க. அப்புறம் வந்து தாய்மாமன் சீரு அந்த இது, அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதுக்கப்புறம் அந்த இது அவர் சொன்ன இருக்காரு சிஎம் அவர் சொன்னதுல அந்த லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம முக்கியமான கருத்தை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அதுல கிட்டத்தட்ட 106 பேஜ் இருக்கு. ஒவ்வொரு பேஜையும் படிச்சு நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அதுக்கான முக்கியமான பேஜை வந்து நான் பிடிஎஃபா இல்ல முடிஞ்சா கொடுக்குறேன், இல்லைன்னா அதோட லிங்க் வந்து போடுறேன், இல்லைன்னா வெப்சைட் பேரை போடுறேன். மறக்காம இதை பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல என்னென்ன அடங்குதுன்னு நம்ம பார்த்தாதான் நம்ம அந்த இதுக்குள்ள எவ்வளவு செலவு பண்றோம், என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்றோங்கிறதே நம்மளுக்கு தெரியும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு இதே தெரியும். அதுக்கப்புறம் சிஎம் சார் வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2031 1.5 ட்ரில்லியனை தொற்றுன்னு இருக்காரு எக்கானமி பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் தமிழ்நாடு வந்து அவ்வளவு தொடுதானே. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்டில் பாய், நான் உங்கள் ரைஸ் அண்ட் ஷோர்.